உங்களோட பண்டு இல்லையானே, அதனால நீங்க வந்து தண்ணி அப்ப நாங்க வேணா அடிச்சு கொடுக்கவானே தமிழக வெற்றி கழக சார்பாவா? சரிண்ணே சரிண்ணே சரி. அதான் சரி, உங்ககிட்ட நீங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கீல்ல, பண்டு இல்லையா நாங்கள் லட்சக்கணக்கில் செலவழிக்க முடியும் கேட்குறாப்புல. பார்த்துக்கங்க மக்கள், நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும். நாங்கள் போன பிடிங்க என்னங்கம்மா லட்சக்கணக்கில் நாங்கள் செலவழிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாப்புல. தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சுக்கோங்க வாங்க. அவர் என்ன இப்படி கத்துறாரு? ஊராட்சி மன்ற தலைவர்னு ஒரு மரியாதைக்கு தானே சொல்ல வர்றோம். அப்போ அவங்கள்ட்ட வந்து எப்படி கொஞ்சம் பேசணும், அப்படி பேசாம கத்துறாரு. நாங்க எடுக்கணும் முடியாது அப்படிங்கிறாரு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி கொண்டு வந்திருக்க ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லா மக்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரணுன்றது என்னோட ஆசை மட்டும் இல்லை, தமிழக வெற்றி கழகம் தோழர்கள் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒருத்தருக்காச்சும் நம்ம மூலிமா வெளியே தெரிஞ்சிருக்கணுன்ற ஒரு உணர்வு கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குற கேள்விகள் இருக்குது. இவங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும், இவருக்கு ஏன் ஓட்டு போடணும், இவர் வந்தால் என்ன பண்ண போகிறாரு, இவரால் என்ன யூஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ தாவேக்காக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு எதுக்கு நீங்கள் ஓட்டு போடணுன்றதுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு காரணமாக இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் இறங்கி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயன் அந்த லெட்டரில் ஒரு வார்த்தை ஒன்று குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்ம தோழர்கள் மக்களோட மக்களாக சேர்ந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து தண்ணி இறங்குற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வாக்கியம் ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ இதை போட்ட அப்புறம் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தோழர்கள் இறங்கி பயங்கரமான ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்லலாம். ஸோ தலைவரே சொன்ன அப்புறம் அதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, 234 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தூங்காமல் இறங்கி தண்ணியில் இறங்கி தண்ணி எடுக்கிற வேலை முதற்கொண்டு சேலத்திலலாம் பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைவர் அங்கே இறங்கி உள்ளே வந்து தண்ணியெல்லாம் வெளியெடுக்கிற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜயனோட பேருக்கும் அவங்களோட சொல்லுக்கும் அந்த அளவுக்கு கட்டுப்பட்டு தோழர்கள் இறங்கி வேலை செஞ்சாங்க. ஆனால் எனக்கு வியக்க வச்ச விஷயம் ஒன்று இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராம்நாடு, அதாவது ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா மலர் விழின்றவங்க தண்ணிக்குள்ளே இறங்கி நின்று நிறைய பேரை மக்களை போய் சந்திச்சா இருக்கட்டும், அவங்களோட குறைகள் கேட்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறதா இருக்கட்டும், இதை பார்க்கும்போதே எனக்கு நிஜமாலே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விஷயங்கள் நடந்தது. அவங்கக்கிட்ட நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்களை பேசினேன். அவங்க மனசில் இருக்க விஷயங்கள் நிறைய அவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ எனக்கு தோணின ஒரு ஃபீல் இது, அவங்க நம்ம கட்சியில் இருக்காங்கன்னு மட்டும் இல்லை, அவங்க வேறு எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்கக்கிட்ட அந்த உரையாடின அந்த கொஞ்சம் டைம் இருக்குது பாருங்கள், இவங்களாம் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வரணும். இவங்களாம் ஜெயிச்சு வந்தால் அந்த ஏரியா அந்த மாவட்டம் சிறப்பாக இருக்குன்றதால எந்த மாற்றமே இல்லைன்ற ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழைகள் உங்களுக்கு தெரியும். கடலூர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தாக்கம் இருந்தது. அதே மாதிரி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பாதி ஊர் தண்ணிக்குள்ளே நிற்கிதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ திரும்பவும் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மக்களோட அவங்களோட தோழர்களை கூட்டிக்கிட்டு உள்ளே இறங்கியிருக்காங்க. உள்ளே இறங்கி போய் நிறைய வீடுகளை போய் சந்திச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன். அதை பார்த்தோன்னே இதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை, அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா முதல்ல, இந்த வீடியோ தாங்க மக்களுக்கு கொண்டு போய் சேரணும். எதுக்காக நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடணும், என்ன ரீசன், அதுக்கு இந்த வீடியோ மெயின் காரணமாக இருக்கும்னு சொல்ல காரணம் இதுதான். அவங்க வந்து அங்கே இருக்கிற மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்டு லவுட் ஸ்பீக்கர் போட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் கேட்கணும், தோழர்கள் கேட்கணும்னு சொல்லி அந்த லவுட் ஸ்பீக்கரில் அவங்க பேசுகிறாங்க. ஓப்பனாக கேட்குறாங்க, எங்க இங்கே தண்ணி நிற்கிது, ரொம்ப நாளாக நீங்கள் இந்த சைடே வரமாட்டீங்களா, போன மழைக்கு நின்றுது, இந்த மழைக்கு நிற்கிது, நாளைக்கு மழை பெஞ்சால் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த ஏரியா, நீங்கள் எப்போ வருவீங்க, இதை தண்ணி எடுக்கிறதுக்கான ஸ்கோப் என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் அசால்ட்டாக ஒரு பதில் சொல்கிறாரு. அதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீடியோ, கண்டிப்பாக இந்த நான் பேசி முடிச்சுட்டு போடுறேன் பாருங்கள். ஈஸியாக சொல்கிறாரு, என்னன்னா ஃபண்டு வரல, தலைமையிலேருந்து ஃபண்டு வரல, ஃபண்டு வந்தால் தான் நான் இறங்கி பண்ண முடியும், காசு கிடையாது. அதாவது ஜெயிச்சு மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்த ஒரு தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், அவர் சொல்கிற வார்த்தை. இப்போ தமிழக வெற்றி கழகம்லாம் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க, அவங்களாம் காசு பணம் வச்சா போயிருக்காங்க. நம்ம போய் மக்களை சந்தித்து அவங்கக்கிட்ட பேசுகிற அந்த அரை மணி நேரம் டைம் இருக்குது தெரியுமா, நம்ம தண்ணி இறங்கல, நமக்கு உதவி எதுவும் கிடைக்கலனாலும் நம்ம மக்களாக நின்று பேசுகிறது தெரியுமா, இல்லைங்க நாங்கள் இருக்கோம்னு சொல்லி அந்த கை கொடுத்து அந்த ஒரு ஆறுதல் இருக்குது தெரியுமா,
அதை கூட பண்ண மாட்டாங்க. அந்த மன்ற தலைவர் அசால்ட்டாக சொல்கிறாரு ஃபண்டு வரல. அப்போ உடனே நம்ம மலர்விழி, அவங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மலர்விழி கேட்குறாங்க, அப்போது நாங்கள் தண்ணி எடுக்கட்டுமா மோட்டரை வச்சு, எங்கள் தோழர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்கள் இதை பண்ணட்டுமா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்கும்போது அவங்க ஓகே தாராளமாக பண்ணுங்கன்றாங்க. ஸோ இதை கேட்கும்போது அப்போ எதுக்குடா ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சோம், ஸோ நாங்கள் வந்து பண்ணுறோன்னுமோ ஓகே பண்ணிக்கோங்கன்றாங்க. சாதாரணமாக இப்போ எனக்கு ஃபோன் வருது, நான் அங்கே ஒரு கவுன்சிலரோ நான் ஒரு எம்எல்ஏவோ நாங்கள் இருக்கேன்னா எனக்கு வேறு ஒரு கட்சியிலேருந்து ஃபோன் பண்ணி ஏங்க இங்கே தண்ணி நிற்கிதுன்னு கேட்டேன், நான் என்ன சொல்லுவேன், அப்படியே எங்கே இமீடியட்டாக நான் அதை எடுக்கிறதுக்கான வேலையை பார்க்குறேன், இல்லை அதுக்கான நடைமுறைகள் என்னமோ நான் முடிவு பண்ணிட்டு சொல்கிறேன் நான் சொல்லுவேன். காசு இல்லை நான் ஒருபோதும் சொல்லவும் மாட்டேன். ஸோ காசு இல்லைனாலும் அதுக்காக என்ன முயற்சி பண்ணலாம், எனக்கு ஃபண்டு வரலனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதை நான் யோசிப்பேன். ஸோ அப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இதை எடுக்கட்டுமான்னு கேட்டால் என்னோட பதில் என்னவா இருக்குன்னா, இல்லைங்க அதுக்கு தான் எனக்கு ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வச்சுருக்காங்க, நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, நான் அந்த ஃபீல்டுக்கு போய் அங்கே என்ன நடக்குது நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் தான் சொல்லுவேனே தவிர இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருந்து, இந்த மாதிரி தமிழகத்தில் பல கவுன்சிலர்ஸும் பல ஊராட்சி மன்ற தலைவர்களும் இன்னும் இருக்காங்க, நிறைய இடத்துல வெளியே வராமல் இருக்காங்க. இது மலர்விழி அவங்க ஃபோனில் பேசுனால எக்ஸ்போ ஆயிடுச்சு, தெரிஞ்சு போயிடுச்சு இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்கன்ட்டு. ஸோ இதை பார்க்கும்போது வேடிக்கை வந்து அவங்க சொல்லும்போது ஓகேன்றாங்க. அவங்க அதை லவுட் ஸ்பீக்கர்லேயே பேசியிருக்காங்க. அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். உங்களோட பண்டு இல்லையானே, அதனால நீங்கள் வந்து தண்ணி அப்போ நாங்கள் வேணால் அடிச்சு கொடுக்கவானே தமிழக வெற்றி கழக சார்பாக. சரிண்ணே சரிண்ணே சரி, அதான் சரி உங்ககிட்ட நீங்கள் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கீல்ல, பண்டு இல்லையா நாங்கள் லட்சக்கணக்கில் செலவழிக்க முடியும் கேட்குறாப்புல. பார்த்துக்கங்க மக்கள், நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும். நாங்கள் போன பிடிங்க என்னங்கம்மா லட்சக்கணக்கில் நாங்கள் செலவழிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாப்புல. தெரிஞ்சிச்சா? தெரிஞ்சுக்கோங்க வாங்க. அவர் என்ன இப்படி கத்துறாரு, ஊராட்சி மன்ற தலைவர்னு ஒரு மரியாதைக்கு தானே அதை சொல்ல வர்றோம். அப்போ அவங்கள்ட்ட வந்து எப்படி கொஞ்சம் பேசணும், அப்படி பேசாம கத்துறாரு. நாங்கள் எடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. பார்த்துருப்பீங்க. நான் சொன்னதை விட உங்களுக்கு ஒரு அளவுக்கு கிளாரிட்டியாக கிடச்சிருக்கும் அவர் என்ன பேசினாருன்றதை அவர் வாயாலே நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி தாங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் தமிழகத்தில் இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் மலர்விழி அவங்களுக்கும் அவங்களோட இதுக்காக உழைச்ச அனைவருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து இந்த வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த ஏரியாவில் இருக்க எல்லா வீட்டுக்கும் போயிருக்காங்க. ஸோ ப்ளீச்சிங் பவுடர், குழந்தைங்க இருக்கிற ஏரியாக்கெல்லாம் போய் இந்த சைட்லலாம் ப்ளீச்சிங் பவுடர் போடுங்க, அங்கே என்னென்ன தேவை, தண்ணி ஏறி போன இடத்துலலாம் நாற்றம் வருது, அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஸோ மண் கொட்டுற இடத்துல போய் மண்ணை கொட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது ஒரு லோக்கல் ஏரியா கவுன்சிலர், ஒரு மன்ற தலைவர் அங்கே என்ன பண்ணணுமோ அந்த விஷயம் அனைத்தும் பண்ணி முடிச்சுட்டு அங்கே வந்து வெளியேறியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மக்கள்லாம் ரொம்ப கையெடுத்து கும்பிட்றாங்க. நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடல, நீங்கள் எலெக்ஷனில் நின்று தோற்று கூட எதிர்கட்சி கூட இல்லை, நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களேன்ற மாதிரி அவங்க கையெடுத்து கும்பிட்டுருக்காங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமாக எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இது தமிழக வெற்றி கழகமாக மட்டும் பண்ணலங்க, நாங்கள் இது மக்கள் இயக்கமாக இருக்கவும் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நிறைய இடத்துல வெளியே வராமல் இருந்து இப்போ கட்சியாக ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியாக்குள்ளே ஒவ்வொரு விஷயங்கள் வருது. அப்போ நான் மட்டும்தான் கத்திட்டு இருந்தேன், விஜயன் அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு அதை பார்த்தீங்களா இதை பார்த்தீங்களா இந்த மாதிரி திட்டங்கள் இருக்குன்னு சொல்லி. வெளியில் இருந்தவங்களாம் என் சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 வீடியோ அதை பற்றி பண்ணியிருப்பேன். ஸோ அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அப்போலாம் எந்த நியூஸுமே எந்த மீடியாவுமே ஒருத்தன் கூட அதை கவர் பண்ணல. இப்போ அரசியலாக வந்த அப்புறம் ஓரளவுக்கு சில மீடியாக்கள்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. வருங்காலில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க எதிர்பார்க்குறேன். ஸோ 2026 ஏன் விஜயன் எனக்கு ஓட்டு போடணுன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே விஜயன் முகம் தான் விஜயன் முகம் தான் சொல்கிறாங்க. விஜயன் முகத்தை வச்சு இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்க. ஸோ மக்களை போய் சந்தித்து அவங்களுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் தமிழக வெற்றி கழகம் இந்த அளவுக்கு இறங்கி ஒர்க் பண்ணுறதுல என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் மலர்விழிக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒரு வாழ்த்துக்கள் தெரியப்படுத்துங்க. அவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுனாங்க, அவங்களோட விஷயம் நிறைய ஷேர் பண்ணாங்க. ஸோ நானும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்களாம் கண்டிப்பாக வரணுன்ற மாதிரி நான் என்னோட மனசில் இருக்கிற விஷயமும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் அந்த டீமுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தளபதியை பற்றியும் உயிர் உள்ளவரை பேசிகிட்டே இருப்போம். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்ட் டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. இந்த வீடியோவை
இருக்கு, இப்படி எடுத்து அவங்கள காமிக்க வேண்டியது. இந்த இதுல நீங்க இருப்பீங்களா, உங்க குடும்பத்துல உள்ள ஆட்கள் இருப்பாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம்ல. இந்த மாதிரி நாங்க இந்த சின்ன பிள்ளைய பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதனால இதுல போயிட்டு வர்றது எவ்வளவு சிரமம் அப்படின்னு கேட்க வேண்டியதுன்னு. போட்டு உங்களுக்கு தானே போட்டோம், நீங்க ஏன் சரி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம்ல. நீங்க தானப்பா கேட்கணும், மக்கள் நீங்க தானே கேட்கணும். இந்த மாதிரி தனிப்பிள்ளை இந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம்ல, நீங்க தானே கேட்கணும். கை குழந்தைய வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு சிரமமா இருக்கு, தண்ணிக்குள்ள போயிட்டு எதுவுமே பண்ணல. சரி, இதை நாங்க என்னன்னு பார்த்து சரி பண்ண பாக்குறோம்ப்பா. சரி பண்ணி தர்றோம். அதுக்காண்டியா வந்தோம். நீங்க ஏன் போன் அடிச்சீங்க? யாருமே எங்க போனாலுமே யாருமே சரி பண்ண மாட்டேங்கிறாங்க, யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்களால செஞ்சு கொடுக்குறோம். மக்கள் அவ்வளவு அவதிப்படுது. என்னதான் பண்றது? இப்படி பண்ணி வச்சுக்காட்டு நம்ம தண்ணி போக வழியில வந்து அங்கிட்டு வீடு அவங்க கட்டினாலும் இப்ப தண்ணி எவ்வளவு பெரிய மழை பெய்ஞ்சாலும் அந்த ஊருக்கே போயிருந்தாரு. இப்ப போக மாட்டேங்குது. போட்டு அது எவ்வளவு உடச்சாலும் போக மாட்டேங்குது. சரி பண்ணி மழை நிக்கட்டும். நான் மறுபடியும் போய் பேசி பாக்குறேன். சார்பா பண்றாங்களா, தளபதி கட்சியில இருந்து பண்றாங்களா, நீங்க பண்ணுங்க, நாங்க ஓட்ட படிக்கிறவா அப்படின்னு என்னப்பா சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. இல்ல நாங்க பண்ணி கொடுக்குறோம் கேக்குறேன். திரும்பி கால் பண்ணுங்க. நாங்க வந்து அதே மாதிரி பார்த்து என்ன கால் பண்ணுங்க. சரிப்பா. சரி.